நம்ம ஆர்ஜே டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சேல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்க மென்ஸ், விமென்ஸ், கிட்ஸ் எல்லாருக்கும் மொத்த ஷாப்பிங்கும் இங்கேயே முடிச்சிடலாம். அவ்வளோ ட்ரெண்டியான டிசைன்ஸ், லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு. பெண்களுக்கான டாப்ஸ், குர்த்தி செட், செமி வெஸ்டர்ன் வேர், சல்வார்ஸ், லெஹெங்காஸ், ட்ரெண்டி சாரீஸ், பியூர் சில்க் அண்ட் காட்டன் சில்க் சாரீஸ், லெகின்ஸ், நைட் வேர்ஸ், நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு கலெக்ஷன்ஸும் கலர்ஸும் நிறைய இருக்கு. நியூ பார்ன் பேபிஸ்ல இருந்து கிட்ஸ், அடல்ட்ஸ் வரைக்கும் ட்ரெடிஷனல் அண்ட் வெஸ்டர்ன் கலெக்ஷன்ஸ் ரொம்ப நிறைய இருக்கு. மென்ஸ்க்கு ஜீன்ஸ், ஷர்ட்ஸ், டி-ஷர்ட்ஸ், ஃபார்மல் பேண்ட்ஸ், ஸ்டைலிஷ் அண்ட் கம்ஃபர்டபுள் கலெக்ஷன்ஸ் நிறைய. புது புது டிசைன்ஸ் பார்த்த உடனே இதுதான் வேணும்ன்ற ஃபீல் வரும். எல்லா அக்கேஷன்ஸ் அண்ட் ஃபெஸ்டிவல்ஸ்க்கும் ஒரே ஃபேமிலி ஷோரூம்னா அது நம்ம ஆர்ஜே டெக்ஸ்டைல்ஸ் தான். இந்த ஆடி சேல்ல உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணாம வந்து வாங்குங்க. வண்ண கனவுகள் வாழும் இடம், உங்கள் குடும்பம் கொண்டாடும் உலகம், இதயம் சொல்லும் ஒரே பெயர், ஆர்ஜே டெக்ஸ்டைல்ஸ். ஆர்ஜே டெக்ஸ்டைல்ஸ், அரியாங்குப்பம், புதுச்சேரி. வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரியில் வருகின்ற மழை காலங்களை எதிர்கொள்ளும் வகையில் நமது உருளையன்பேட்டை தொகுதி முழுவதும் உள்ள கிளை வாய்க்கால்கள் தூர்வாரும் பணிகள் நடைபெற்று வருகின்றது. புதுச்சேரியில் வருகின்ற மழை காலங்களை எதிர்கொள்ள நமது உருளையன்பேட்டை தொகுதி முழுவதும் கிளை வாய்க்கால்கள் தூர்வாரும் பணிகள் நடைபெற்று வருகின்றது. மேலும் கிளை வாய்க்காலில் இருந்து வெளியேறும் மழைநீர் அனைத்தும் உப்பனாறு பிரதான மழைநீர் வடிகால் வாய்க்கால்கள் வழியாக கடலில் கலக்கின்றன. உப்பனாறு வாய்க்கால் மேல் சாலை அமைக்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. இதனால் உப்பனாறு மழைநீர் வடிகால் வாய்க்காலில் அங்கக அடைப்புகளும் சேரும் சகதியும் மரம் செடிகள் என்று புதர் மண்டி உள்ளது. இதனால் கிளை வாய்க்காலில் இருந்து வெளியேறும் மழைநீர் ஆங்காங்கே தேங்கி நின்று பொதுமக்கள் வசிக்கும் பகுதிகளில் ஊடுருவி உடைமைகளை வீண் செய்து பொதுமக்களின் வாழ்வாதாரம் பெருமளவில் பாதிக்கப்படுகின்றது. இதுபோன்ற பிரச்சனைகளை தவிர்க்கும் விதமாக உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நேயம் மக்கள் கழகத்தின் தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி எம்எல்ஏ பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் அவர்களை சந்தித்து மேற்கண்ட உப்பனாறு பிரதான மழைநீர் வடிகால் வாய்க்காலினை தூர்வாரி சுத்தப்படுத்தினால்தான் உருளையன்பேட்டை தொகுதியில் இருந்து வெளியேறும் மழைநீர் மட்டுமின்றி புதுச்சேரியில் பல பகுதிகளில் வெளியேறும் மழைநீர் எளிதாக உப்பனாறு வாய்க்கால் வழியாக கடலில் கலக்கும் என்றும் இதற்கு நடவடிக்கை எடுங்கள் என்றும் கேட்டுக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து உப்பனாறு பிரதான மழைநீர் வடிகால் வாய்க்கால் தூர்வாரும் பணிகளுக்காக பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட பிரிவின் மூலம் ரூபாய் 29,49,000 செலவில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நேயம் மக்கள் கழகத்தின் தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி எம்எல்ஏ தலைமையில் 21/8/2026 வெள்ளிக்கிழமை காலை 9 மணி அளவில் மறைமலை அடிகள் சாலை பெட்ரோல் பங்க் அருகிலிருந்து தூர்வாரும் பணிகள் துவங்கப்பட்டது. தூர்வாரும் பணிகள் ஓராண்டிற்கு காமராஜர் சாலை முதல் மறைமலை அடிகள் சாலை வரை உள்ள இடைப்பட்ட பகுதியில் தூர்வாரி சுத்தப்படுத்தி பராமரிக்க நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த நிகழ்வில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி, உதவி பொறியாளர் லூயி பிரகாசம் நிக்கோ, இளநிலை பொறியாளர் கணேசன் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் மற்றும் மேற்கண்ட பகுதிகளை சேர்ந்த முக்கிய பெரியோர்களும் பொதுமக்களும் நேயம் மக்கள் கழகத்தின் பிரமுகர்கள், நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மருந்தியல் கல்லூரியில் 2வது பட்டமளிப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி அரியூரில் அமைந்துள்ள ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கல்வி குழுமத்தின் கீழ் இயங்கும் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மருந்தியல் கல்லூரியின் 2ஆம் ஆண்டு பட்டமளிப்பு விழா 19/8/2026 வியாழக்கிழமையன்று சாய் அரங்கில் சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கல்வி குழுமத்தின் தலைவர் ராமச்சந்திரன் தலைமை தாங்கி அனைவரையும் வரவேற்று சிறப்புரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி அரசின் சுகாதாரம் மற்றும் குடும்ப நல சேவைகள் இயக்கத்தின் இயக்குனர் டாக்டர் செவ்வேல் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பதக்கங்கள் மற்றும் பட்டங்களை வழங்கி வாழ்த்தி பேசினார். டாக்டர் எஸ் செவ்வேல் தனது சிறப்புரையில் மருந்தியல் துறையில் இன்று ஏராளமான தொழில், ஆராய்ச்சி மற்றும் மேற்படிப்பு வாய்ப்புகள் உள்ளன என்பதை எடுத்துரைத்தார். மருந்து உற்பத்தி, தரக்கட்டுப்பாடு, தர உறுதி, மருத்துவ ஆராய்ச்சி, மருந்து கண்டுபிடிப்பு, மருத்துவமனை மருந்தகம் மற்றும் கல்வித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில்
மாணவர்கள் தங்களது திறமைகளை ஏற்ப சிறந்த வாய்ப்புகளை பெற முடியும் என்று குறிப்பிட்டார். மேலும் மாணவர்கள் புதிய தொழில்நுட்பங்களையும் ஆராய்ச்சி திறன்களையும் வளர்த்து கொண்டு மருந்தியல் துறையின் வளர்ச்சியில் தங்களது பங்களிப்பை வழங்க வேண்டும் என்று ஊக்கமூட்டும் வகையில் பேசினார். இந்நிகழ்ச்சியில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மருந்தியல் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் ஜெயராமன் ராஜாங்கம், துணை முதல்வர் திருமதி நிர்மலா மற்றும் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கல்வி குழுமத்தின் தலைமை செயல்பாட்டு அதிகாரி டாக்டர் வித்யா ரங்கராஜு ஆகியோர் முன்னிலை வகித்து பட்டம் பெற்ற மாணவர்களை வாழ்த்தி பேசினார்கள். கல்லூரி முதல்வர் டாக்டர் ஜெயராமன் ராஜாங்கம் கல்லூரியின் ஆண்டு அறிக்கையை வாசித்தார். மேலும் பல்கலைக்கழக அளவில் சிறந்த மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு பதக்கங்கள் மற்றும் பட்டங்கள் வழங்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து கல்லூரியின் ஆண்டு செய்தி மடல் தொகுதி 2 வெளியிடப்பட்டது. மேலும் அன்று காலை முன்னாள் மாணவர்கள் சங்க நிகழ்ச்சியும் சிறப்பாக நடைபெற்றது. விழாவின் நிறைவில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மருந்தியல் கல்லூரியின் இணை பேராசிரியர் பிரியங்கா அனைவருக்கும் நன்றி உரை தெரிவித்து விழாவை நிறைவு செய்தார். In India, okay, so we all know that our Indian population around 146 crore. Okay, out of this 146. Dr. Sangeeta K, Department of Orthodontics and Dentofacial Orthopedics 2018 batch. Next, Dr. Devadarshan K, 2019 batch. Dr. Bharat S, Dr. Tarakya S, புதுச்சேரி முத்தியால்பேட்டை ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவர் திருக்கோவிலில் பிரம்மோற்சவ விழாவினை முன்னிட்டு ஸ்ரீ ஹயக்ரீவர் பரமபதநாதனாக சேஷ வாகனத்தில் திருவீதி உலா நடைபெற்றது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவர் திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் 55வது பிரம்மோற்சவ விழா 18ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதனையடுத்து தினம்தோறும் ஹயக்ரீவர் பல்வேறு வாகனத்தில் திருவீதி உலா நடைபெற்றது. இதனை ஒட்டி இரவு அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் ஸ்ரீ ஹயக்ரீவர் பரமபதநாதனாக சேஷ வாகனத்தில் திருவீதி உலா நடைபெற்றது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு ஹயக்ரீவரை வழிபட்டு சென்றனர். நெய்தல் மாமணி மாண்புமிகு ஜி.சி. சந்திரன் அவர்களுக்கு பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. நெய்தல் மாமணி மாண்புமிகு ஜி.சி. சந்திரன் அவர்களின் பிறந்தநாள் விழா இன்று 20/8/2026 வியாழக்கிழமை சரியாக காலை 10 மணியளவில் புதுச்சேரி வம்பாக்கிரபாளையம் துறைமுகத்தில் அமைந்துள்ள சீஹல்ஸ் குருஷி படகு இல்லத்தில் நடைபெற்றது. ஜி.சி. சந்திரன் அவர்களின் பிறந்தநாள் விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்கள் பேராசிரியர் பெரியாண்டி,
நித்யானந்தன், வேலு, மாரியப்பன், கனகசபை, தனசேகரன், பாலு, மணிமேகலை, ஆறுமுகம், சேகர், எக்ஸ்போ சுற்றுலா படகு சங்க உறுப்பினர்கள், முனியன் தலைவர், மதன் செயலாளர், மதி பொருளாளர், சதீஷ், தேவா, ரவின்காந்த் ஆகியோர் கலந்து கொண்டனர். நன்றி உரையை உத்ராடம் கூறினார் மற்றும் சமுதாய தோழர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ஏன்னா இவ்வளோ பேர் அவர் இறந்த பிறகும் இவ்வளோ பேர் வந்திருக்கிறது ஒரு பெரிய சிறப்பு. இறந்தாலும் அவர் பேர் சொல்ல வேண்டும் அப்படின்ற இதில் வந்திருக்கோம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பணியாற்றினது சமுதாயத்துக்காக தான் பணியாற்றினார். இந்த சமுதாயம் கூட சில காலங்களில் அவர் பயணம் பண்ணிக்கிறாரு. ஆமாம், எங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு 72 வயசு இருக்கும். அப்போ அவரை பற்றி எனக்கு சரியாக தெரியாது. சந்திரன் பெரியப்பா பற்றி எனக்கு தெரியாது. அவர் கட்டுவலை போட்டு வச்சுருந்தாரு, இழுவலை போட்டார். நான் ஒரு நோக்கத்தோடவே போகிறேன். இவங்களுக்கு போகும்போது சொல்லிட்டு போகிறா போல நான் இந்த எல்லை வரைக்கும் தான் தேடுவோம், அதுக்கு மேலே எங்களெல்லாம் போக முடியாது. நான் சிறந்த பண்பாளர், அமைதியானவர், ஒழுக்கத்தினுடைய சீலர் அப்படின்லாம் நிறைய சொல்லிட்டாங்க. அதெல்லாம் உண்மைதான், அதில் எந்த வித மாற்றுக்க அந்த ஆசையோட இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் போட்டு இராம் சைட்லையும் சரி, நம்பூர் சைட்லையும் சரி பரவி கிடக்குது. இன்னும் எந்தெந்த சைடுலாம் தண்ணி இருக்குதோ, கடல் தண்ணி இருக்குதோ, ஆற்று தண்ணி இருக்குதோ, சமுதாயத்துக்காக கடைசி வரை மக்கள் தலைவர் ப. கண்ணன் அவர்களின் பிறந்தநாள் விழா முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்பு. புதுச்சேரியின் முன்னாள் உள்துறை அமைச்சரும் சபாநாயகரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மக்கள் தலைவர் ப. கண்ணன் அவர்களின் பிறந்தநாள் விழா அவரது இல்லத்தில் இன்று நடைபெற்றது. அவரது மகனும் ராஜ்பவன் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான விக்னேஷ் கண்ணன் எம்எல்ஏ ஏற்பாட்டில் இவ்விழா நடைபெற்றது. விழாவில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி, இடைக்கால சபாநாயகர் அன்பழகன், அமைச்சர்கள் ராஜவேலு, சிவக்கொழுந்து, திமுக மாநில அமைப்பாளர் சிவா, எதிர்க்கட்சி தலைவர் நாசிம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் செந்தில்குமார், செந்தில் என்கின்ற ரமேஷ், கார்த்திகேயன், என்ஆர் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் ஏகேடி ஆறுமுகம், ஐயப்பன், அழகு என்கின்ற அழகானந்தம், ரவிக்குமார், மோகன்தாஸ் மற்றும் முன்னாள் அமைச்சர் SP சிவக்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ரத்னம் என்கின்ற மனோகர், அனிபால் கென்னடி, நந்தா சரவணன், கோபால் உள்ளிட்ட திமுக மாநில நிர்வாகிகள், ப. கண்ணன் அவர்களின் ஆதரவாளர்கள் மற்றும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். விழாவில் பங்கேற்றவர்கள் மக்கள் தலைவர் கண்ணனின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. எரிவாயு சிலிண்டர் பாதுகாப்பு மற்றும் கையாள்வது குறித்து லாஸ்பேட்டை தொகுதி மகளிர் சுய உதவிக்குழு மகளிருக்கு இந்திரா இண்டேன் சர்வீஸ் சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி லாஸ்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் இந்திரா இண்டேன் சர்வீஸ் சார்பில் சமையல் எரிவாயு சிலிண்டர் கையாள்வது மற்றும் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி மகளிர் சுய உதவிக்குழு மகளிருக்கு நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் இந்திரா இண்டேன் உரிமையாளர் பரசுராமன் அவர்கள் சமையல் எரிவாயு குறித்த விழிப்புணர்வு உரையாற்றினார். இதில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி அரசு குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சிவக்கொழுந்து அவர்கள் கலந்து கொண்டார். இதில் பங்கேற்ற மகளிருக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டது. உழவர்கரை மகளிர் நுகர்வோர் குழு தலைவி திலகவதி எரிவாயு குறித்த செயல் விளக்கத்தை செய்து காட்டினார். இந்நிகழ்ச்சியில் மகளிர் குழு தலைவிகள் வள்ளி, பேபி, அகிலா, தனம் மற்றும் சரஸ்வதி மற்றும் பலர் கலந்து கொண்டனர்.
சிறந்த தமிழ் ஆசிரியருக்கான தங்கப்பதக்கம் பெற்ற தினகரிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது. மலேசிய நாட்டில் தமிழ் ஆசிரியராக பணியாற்றி தமிழ் மொழிக்கான சிறந்த சேவைக்காக தங்கப்பதக்கம் மற்றும் சான்றிதழ் பெற்று நம் தாய்மொழியாம் தமிழின் பெருமையை உலக அளவில் உயர்த்தி வரும் திருமதி தினகரி அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் குவிந்து வருகின்றன. மக்கள் பொதுநல சேவகரும் புதுவை முருகன் டிராவல்ஸ் உரிமையாளருமான புதுவை முருகன் அவர்களின் சகோதரியும் லாசர்ஸ் அவர்களின் மகளுமான தினகரி அவர்களுக்கு இந்தியாவின் தமிழ் மக்கள் சார்பாகவும் புதுவை முருகன் டிராவல்ஸ் உரிமையாளர் புதுவை முருகன் சார்பாகவும் மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளன. மேலும் அவரது பிறந்தநாளை முன்னிட்டு லாசர்ஸ், ராஜ்கிரண், அமிர்தராஜ், ஜெயா மற்றும் குடும்பத்தினர் அனைவரும் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். பிள்ளையார்குப்பம் அரசு துவக்க பள்ளியில் எம்எல்ஏ கார்த்திகேயன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பிள்ளையார்குப்பம் கிராமத்தில் உள்ள நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அரசு துவக்க பள்ளியில் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் பொழுது பள்ளி மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்படும் மதிய உணவை சாப்பிட்டு பார்த்து அதன் தரத்தை ஆய்வு செய்தார். மேலும் பள்ளி ஆசிரியர்களிடம் மாணவர்களின் கல்வித்தரம் மற்றும் கற்றல் நிலை குறித்து கேட்டறிந்தார். அப்பொழுது ஆசிரியர்கள் சார்பில் பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. குறிப்பாக பள்ளி வளாக பகுதியில் உள்ள இலமம்பஞ்சு மரங்களில் இருந்து காய்கள் வெடித்து பஞ்சு பரவுவதால் குழந்தைகளுக்கு சுவாச கோளாறு ஏற்படுவதாக தெரிவித்தனர். மேலும் அப்பகுதியில் உள்ள வாய்க்கால்கள் மீது ஸ்லாப் அமைத்து தர வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. ஆசிரியர்களின் கோரிக்கையை ஏற்ற சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் வாய்க்கால்கள் மீது ஸ்லாப் அமைக்கும் பணியை உடனடியாக செய்து முடிப்பதாக உறுதியளித்துள்ளார். ஆய்வின் பொழுது காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் உடன் இருந்தனர். முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ் காந்தி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு ஊசூடு தொகுதி 10 கண்ணு சந்திப்பில் இனிப்பு மற்றும் அன்னதானம் வழங்கி கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி ஊசூடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 10 கண்ணு சந்திப்பில் மறைந்த முன்னாள் பிரதமர் பாரத ரத்னா ராஜீவ் காந்தியின் பிறந்தநாள் விழா நேற்று மாலை கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தலைமை தாங்கினார். இதில் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்தியலிங்கம் எம்பி, முன்னாள் முதல்வர் நாராயணசுவாமி ஆகியோர் கலந்து கொண்டு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ராஜீவ்காந்தியின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர்.
செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பாக தோழர் ஜீவானந்தம் அவர்களின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பாக தோழர் ஜீவானந்தம் அவர்களின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு புதுச்சேரி சாரம் அவ்வை திடலில் அமைந்துள்ள அவரது சிலைக்கு லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் எம்எல்ஏவுமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் அறிவுறுத்தலின்படி லட்சிய ஜனநாயக கட்சியின் சார்பில் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பிரபாகரன், செயலாளர் ரவி ராஜாராம், சாரம் பூத் தலைவர்கள் சுகுமாரன், கோபி மற்றும் கட்சி நிர்வாகிகள், உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதி தேங்காய் திட்டில் புதியதாக அமைக்கப்பட்ட அங்கன்வாடி மையத்தை சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் திறந்து வைத்தார். புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதி தேங்காய் திட்டில் புதியதாக அமைக்கப்பட்ட அங்கன்வாடி மையத்தை சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் திறந்து வைத்தார். புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் மக்கள் நலத்திட்ட வளர்ச்சி பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் மேற்கொண்டு வருகின்றார். அந்த வகையில் தேங்காய்திட்டு ஐயனார் கோவில் அருகே புதியதாக அமைக்கப்பட்ட அங்கன்வாடி மையம் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் அங்கன்வாடி மையத்தை திறந்து வைத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக அர்ப்பணித்தார். இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் என்று அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.